நமஸ்காரம். போன பதிவில் குமார் சொன்னதை நம்ம பார்த்தோம். பெரியவாளை பற்றி அவருக்கு ஏற்பட்ட அனுபவம் எல்லாம் அதனுடைய தொடர்ச்சியாக இன்றைக்கி நம்ம மறுபடியும் அவருக்கு எப்படி பெரியவா அனுகிரகம் பண்ணினார், அவள் பொண்ணு படிப்பெல்லாம் எப்படி ஆறுது அப்படிங்கிறதே அவர் சொல்ல ஆசைப்படுறார். அதையும் பார்ப்போமா? என்னோட சொந்தக்காரமான நிறைய பேர் சொல்லி பெரியவார்கிட்ட இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்கிறா. அப்படி சொல்லிக்கிறதுக்கு எனக்கு ஃபேமிலியில் அப்படி சொல்லிக்கிற மாதிரியோ இதுவா இல்லை, எப்படி தரமாட்டாரே சொன்னால் பெரியவா பெரிய பாக்கியம் பண்ணி எனக்கு அதுக்கப்புறம் அதை பெரியவா பாதுகையில் பூன் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆசை. என்னோடய ஒய்ஃப் நாகர்கோயில், அவாத்துக்கு பக்கத்தில் ஸ்ருங்கேரி பெரியவாரோட பாதுகை இருக்குது. நாங்கள் அந்த பாதுகையை அவார்ட்ட சொல்லி எங்கள் ஆற்று சாட்சியில் அழிச்சுட்டு போய் அந்த கண்ணாடி டோரை திறந்து அந்த பாதுகையை என் மடியில் வச்சு பத்தரை கூப்பிட்டு இதே மாதிரி நம்ம பெரியவாளுக்கும் பாதுகாப்புன்னு சொல்லிட்டு அவர் அந்த டிசைன்லாம் பார்த்துன்னு போய் அதே மாதிரி பாதுகைக்கு பூல் போட்டு அழிச்சுட்டு போனோம் மஸ்கட் பெரியவாளை. அப்போ எனக்கு பெரியவா மேலே ஈடுபாடு. பெரியவா ஆற்றுக்கு வந்ததுக்கப்புறம் நம்ம பிறவி எடுத்ததோட நோக்கம் என்னன்னு புரிய கொஞ்சம் பக்தி யோகத்தில் கான்சன்ட்ரேட் பண்ணணும், கர்மாவில் ரொம்ப ஈடுபடக்கூடாது, ஞான யோகம்னு ஒன்று இருக்குது, அதை படிக்கிறதுக்கு உபநிஷத்தெல்லாம் படிக்கணும் அப்படின்னு தோண ஆரம்பிச்சு. இந்த ஃபோட்டோவில் இருக்க குரு பரம்பரை இருக்குது ஆற்றுல. சதாசிவ சமாரம்பம் சங்கராச்சாரிய மத்தியமாம் அஸ்மது ஆச்சாரிய பரியந்தம் வந்தே குரு பரம்பராம். இதில் குரு பரானந்தா சுவாமிகள் அவகிட்ட ஈடுபாடு அவகிட்ட வேதாந்தம் படிச்சுட்டு உபனிஷத்தெல்லாம் காமிச்சு கொடுத்தது பெரியவாதான். இது மாதிரி பாதுகைக்கு பண்ணிட்டு இருக்கிற சமயத்தில் அக்காவோட குலதெய்வம் அது சுவாமிமலை முருகன். ஒரு தடவை இது மாதிரி சுவாமிமலைக்கு போயிட்டுருக்கிற சமயத்தில் ஒரு தெரு வழியாக போனோன்னா அந்த செகண்ட் எப்படி எனக்கு பாதுகைக்கு தோணித்தோ அதே மாதிரி அந்த செகண்ட் போகிற சமயத்தில் பக்கத்தில் ஒரு பெரிய போர்டு, சுவாமி சிலையெல்லாம் பண்ணுற ஒரு ஒர்க் ஷாப், சிலை பண்ணுறவா. வந்த உடனே அத்தும்பேர் நிப்பாட்டுக்கும் உடனே நிப்பாட்டுக்கும் எனக்கு பெரியவாரோட விக்கிரகம் வச்சு பூஜை பண்ணணும்னு ஆசை வந்துருக்கு. அந்த செகண்டில் எப்படி பாதுகைக்கு அப்படி தோணித்தோ அதே மாதிரி வண்டியை அப்படியே நிப்பாட்டிட்டு அதுக்குள்ளே போனோம் அந்த கடைக்கு. அவள் பரம்பரையாக 3 பரம்பரையாக எல்லா கோயிலுக்கும் நிறைய கோயிலுக்கு உற்சவமூர்த்தி பண்ணுற பரம்பரை. அவள் அண்ணா தம்பி 3 பேர். அதில் ஒருத்தட்ட தான் போய் நம்ம கேட்டோம், இந்த மாதிரி பெரியவாவோட விக்கிரகம் எனக்கு பண்ணித்தரணும். அவர் சொன்னார், ஜஸ்ட் லைக் தட் பெரியவா விக்கிரகம்லாம் நாங்கள் பண்ணித்தர முடியாது, எங்களுக்கு உத்தரவு வந்தால் தான் நாங்கள் பண்ணுவோம். எப்படி பெரியவாள்கிட்ட அடம் பிடிச்சோமோ அதே மாதிரி அவர்கிட்டையும் அடம் பிடிச்சி நாங்கள் அது போகிற வரைக்கும் நினச்சிருந்தோம் பணம் கொடுத்தா யார் வேணால் பண்ணி தருவான்ட்டு. ஆனால் அவள் அப்படி இல்லை, பெரியவா உத்தரவு வந்தால் தான் பண்ணி தருவேன்னு சொல்லி. நீங்கள் போயிட்டு அப்புறமா வாங்கணும். அப்புறமாலாம் எப்போ வரணும், வாங்கலை பார்ப்போம் அப்புறமா பார்ப்போம். இது மாதிரி ஜஸ்ட் எனக்கு உத்தரவு வந்ததுன்னா நான் பண்ணித்தரேன். இவருக்கு எப்படி உத்தரவு வரும், எப்படி பண்ணி தருவான்னு தெரியாமல் அப்படியே குழப்பத்தில் கிளம்பி போயாச்சு. 1 மாதம் லீவில் வந்திருக்கேன், திரும்ப 1 மாதம் முடியாமல் மஸ்கட் போனோம். 2 வாரம் கழிச்சு திரும்ப தஞ்சாவூர் போயிட்டு அத்துப்பேர் ஆயிடுச்சுன்னு நம்ம போய் பார்ப்போம். 100 தடவை போய் கெஞ்சி பார்ப்போம் அவர்கிட்ட. அப்புறம் நான் உள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு 4-5 பேர் கிராமத்தில் உள்ள தலையாரிகள், இந்த கிராமத்தில் இருக்க பெரிய மனுஷாலாம் உள்ளே உட்காந்துருக்காங்க. அவள் எல்லோரும் ஒரு மூட்டையில் நிறைய வெங்கல பாத்திரம், பித்தளை பாத்திரம், இது மாதிரி நிறைய மெட்டல்ஸ்லாம் அந்த ஊர்லேருந்து உள்ள அவள் ஆற்றுல உள்ள பாத்திரங்கள்லாம் கலெக்ட் பண்ணிவிட்டு அவள் ஊருக்கு ஒரு உற்சவமூர்த்தி, அந்த கிராமத்துக்கு ஒரு கோயில், அந்த கோயிலுக்கு ஒரு உற்சவமூர்த்தி பண்ணுறதுக்காக அவள் பேசிகிட்டு இருக்கா இவன்கிட்ட. இவர் அந்த ஒவ்வொரு சிலா பண்ணுறதுக்கும் சாஸ்திரத்தோடு படித்தவா இவா. இந்த ஊராக இருந்ததுன்னா, இந்த ஊர் இவ்வளோ பெரிய மக்கள் இருந்தாருன்னா எவ்வளோ சென்டிமீட்டரில் சுவாமி இருக்கணும், எவ்வளோ வெயிட்டில் இருக்கணும்னு சாஸ்திரத்தில் போட்ட பிரகாரம் இந்த புக்கை பார்த்து எழுதிட்டு இருக்கார். அந்த ஊர் எந்த இடத்துல இருக்குது,
அது பூமத்திலேருந்து எவ்வளோ தூரம் இருக்குது இதெல்லாம் பார்த்து அந்த ஊருக்கு ஒரு ஜாதகம் எழுதுகிறார் அவர். அந்த ஜாதகம் எழுதி அந்த ஜாதகத்தில் வர்ற ரிசல்ட் பிரகாரம் அந்த ஊருக்கு சிலை செய்யணும் அப்படின்னு அந்த ஜாதகம் எழுதி கட்டம்லாம் போட்டு எல்லா லக்னம் எழுதி நட்சத்திரம் ராசியெல்லாம் எழுதுறாரு. அப்படி எழுதி இதெல்லாம் எனக்கு தெரியாது. நாங்கள் அந்த செகண்ட் உள்ளே போயிருந்தோம். அந்த கட்டத்தில் அவா ஊருக்கு வர வேண்டிய நட்சத்திரம் அனுஷம்னு வந்து ஒரு கோடு கிழிக்கிறார். அனுஷம்னு அந்த புக்கில் எழுதி ஒரு கோடை கிழிக்கிறார். நானும் அத்தி பேரும் உள்ளே வரோம். அப்படி எங்களை நின்று பார்த்தோன்னே, சுவாமி எனக்கு உத்தரவு கிடச்சிட்டு சுவாமி, உங்களுக்கு கண்டிப்பாக பண்ணித்தரேன். 2 வாரம் கழிச்சு திரும்ப ஏன் போகணும்னு தோணித்து, அந்த செகண்ட் ஏன் போகணும்னு தோணித்து. அதுக்கு முன்னாடி அவள் அந்த ஊர் மனுஷா வந்து வார்த்தை எப்படி கேட்கணும், இந்த 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 கணக்கெல்லாம் நமக்கு புரியாது, கண்டிப்பாக உங்களுக்கு நான் பண்ணித்தரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கு எல்லாம் பண்ணி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் என்ன உட்கார வச்சுட்டு எல்லாம் இது பண்ணி பெரியவாளுக்கு அழிச்சுன்னு போகணுமே அங்கே மஸ்கட்டுக்கு. அடுத்த தடவை ஊருக்கு வந்தேன். அப்பயும் பெரியவா ரெடி ஆகலை. அதுக்கப்புறம் இவளை என் ஒய்ஃபை வந்து அவள் யூஸ்வலாக என்னோட வந்துட்டு கொஞ்சம் லேட்டாக தான் திரும்ப வருவாள். எப்படியா தான் இந்த பெரியவாளை ஆக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு இவள் இருந்து பெரியவாளை ஆக்ஷன் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு பெரியவாளை வாங்கிட்டு முரளிதர சுவாமிஜியோட சத்சங்கத்தில் இருக்கும். ஒரு ஒரு மூர்த்தி, அந்த மூர்த்தியில் வந்து அந்த சுவாமியை சாநித்தியம் கொண்டு வரணும் அப்படின்னா ஒரு பெரிய மகானால தான் முடியும். அது செய்கிறப்ப அது கல்லோ உலோகமோ தான். அதுக்கப்புறம் இந்த சுவாமியை வந்து ஆவாகனம் பண்ணணும்னா அது வந்து மந்திரவித்தா ஒரு பெரிய மகான்கள் மூலியமாக ஆவாகனம் பண்ணணும்னு சொல்லிட்டு இவன் வந்து அந்த இதை பெரியவாள விக்கிரகத்தை அழிச்சுட்டு குருநாதர் பார்க்க போனால் குருநாதர் கையில் வாங்கி பார்த்துட்டு, பெரியவா விசாலாம் இல்லாமல் மஸ்கட் படையலா அப்படின்னு கேட்டு பெரியவாளை வச்சு நான் கொண்டாடு அப்படின்னு சொல்லிட்டு அவகிட்ட கொடுத்து விட்டார். இது மாதிரி ஒரு பெரிய மகான்கள் ஸ்பரிசத்தோட பெரியவாளை அங்கே அதில் ஆவாகனம் பண்ணி ஆக்ஷன் போன பெரியவாளுக்கு வந்து சும்மா ஒரு மேடை போட்டு வச்சுருந்தோம். எனக்கு வந்து ரொம்ப ஆசை. இது வந்து ரிஷப வாகனத்தில் பெரியவாளை வச்சு எங்கேயோ ஒரு இடத்துல எங்கேயோ யூடியூப்பில் பார்க்குறப்ப ஒரு ஊர்வலமாக ஆக்ஷன் போன பெரியவாளை ரிஷப வாகனத்தில் சிவஸ்வரூபம் இல்லையா. அங்கே இருக்கிற மனுஷன்கிட்ட கேட்டேன், அப்படி நான் பார்த்ததே இல்லையா பெரியவாளை அப்படின்ட்டு. இல்லை நான் பார்த்துருக்கேன் பெரியவாளை ரிஷப வாகனத்தில் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மஸ்கட்டில் தஞ்சாவூரில் இருக்கிற ஒரு ஸ்தபதி ஒரு பையன் அவர் வந்து ரிஷப வாகனம் பண்ணார். அந்த ரிஷப வாகனத்துக்கு பெயிண்ட் அடிக்கிறதுக்கோட பெரியவா கலரில் பெயிண்ட் இருக்கணும். ஏன்னா கோல்டு கலரில் பலன்னு கோல்டு கலரில் ரிஷபத்தை அடிச்சுட்டு மேலே வந்து கொஞ்சம் டல் கலராக பெரியவா வச்சாக்க எடுப்பாக இருக்காதுன்னு சொல்லிட்டு அப்போ பெரியவா கலரில் பெயிண்ட் அடிக்கணும். அப்போ அந்த பெயிண்ட்டை மிக்ஸ் பண்ணுறதுக்கு கம்ப்யூட்டரில் கொடுத்து தான் பெயிண்ட்டை மிக்ஸ் பண்ணி அந்த கலர் கொண்டு வருவான். அப்போ பெரியவாவில் கம்ப்யூட்டர் ஷாப்புக்கெலாம் அழிச்சிட முடியாது, தீட்டாயிடும். அப்போ வந்து பெரியவாக்கு பின்னாடி அந்த ஆர்ச் இருக்கு இல்லையா, அந்த திருவாச்சி, அந்த திருவாச்சியை கட்டி எடுத்துகிட்டு போயிட்டு கம்ப்யூட்டரில் கொடுத்து அது அந்த கம்ப்யூட்டர் திருவாச்சி கலரை எடுத்துட்டு அதே கலருக்கு மிக்ஸ் பண்ணி ரிஷப வாகனத்தை இப்போ பார்த்தா பெரியவா பார்க்குறதுக்கு மெட்டல் மாதிரி இருக்கும் ரிஷபம், ஆனால் அது உண்டில் பண்ணது கரெக்டாக பெரியவா அதில் மேட்ச் ஆகி இன்னி வரைக்கும் எங்களை கைட் பண்ணிட்டு இருக்கா. நம்மளை வந்து ஒரு சப் விஷயங்களுக்கு நம்மளை ஈடுபடுத்தி கொண்டு போகணும்னா ஒரு குருநாதரை என்னன்னா ஆசிரியர் பிடிச்சிக்கணும். இல்லைன்னா உலக விஷயம் வந்து நம்மளை அங்கேயே பிடிச்சி நல்லா இழுக்கணும். நம்மளும் எத்தனையோ பிறவியில் அது இழுத்து போனவா தானே, அதுவும் ஸ்ட்ராங்காக இழுக்கிறது. நமக்கும் வாசனைகள் அந்த பக்கம் போகிறது இருக்குது. ஆனால் இந்த பக்கம் அதை விட ஸ்ட்ராங்காக பெரியவா நம்மளை கூட வச்சுருக்கா. குழந்தை வந்து பொண்ணு வந்து இப்போ ஆயுர்வேதா மெடிசனுக்கு படிச்சுட்டு இருக்கா. அதுவும் தெய்வத்தின் குரலில் வந்து பொம்னாட்டி குழந்தைகள் என்ன மாதிரி வேலைக்கு போகலாம் அப்படின்னு பெரியவா சொல்கிறப்ப 2 வேலை அவள் போகலாம். ஒன்று வாத்தியாராக இருக்கலாம், இல்லைன்னா மருத்துவம் இருக்கலாம். அதுவும் இந்த ஆயுர்வேதம் வந்து சாஸ்திரத்துக்கு சம்மதமாக இருக்கிற ஒரு படிப்பு. இதில் பெரிய ஆச்சரியம் என்னென்னா நஸ்ரத் பற்றியில்
இவன் நீட் எழுதி பெரியவா காலேஜில் அப்ளை பண்ணோம். காலேஜ் பேரே ஜெயேந்திர சரஸ்வதி சுவாமிகள் ஆயுர்வேதா மெடிக்கல் யூனிவர்சிட்டி. அதில் கிடச்சி இப்போ அவன் ஒரு காலேஜுக்கு போகிற மாதிரியே எனக்கு தெரியல, ஏதோ சத்சங்கத்துக்கு போகிற மாதிரி இருக்குது. காலேஜில் எங்களுக்கு ஸ்ரீராமநவமி, பெரியவா ஜெயந்தி, பெரியவா ஆராதனை ஜாம் நடந்துட்டுருக்கு. பெரியவா அவள் கூடயே வச்சுட்டுருக்கா. இன்னொரு 3.5 வருஷம் அவளுக்கு படிப்பெல்லாம் முடித்தோடனே பெரியவா சொன்ன மாதிரி நல்ல ஒரு சத் பையனாக பார்த்து 5 நாள் கல்யாணம் பண்ணணும். பெரியவா எப்படிலாம் பிராமணா இருக்கணும்னு சொன்னாலும் அப்படிலாம் இருக்கணும்னு ஆசைப்பட்டு இருக்கோம். சங்கராபுரத்தில் இடம் வாங்கியிருக்கோம். இன்னும் 3.5 வருஷம் கழிச்சு அந்த கோயில் வந்தோடனே அங்கே தான் போயிட்டு இருக்கணும். பெரியவா காலடியில், பெரியவா கோயில் வாசலில், பெரியவா சொன்ன மாதிரி வேத பாடசாலை குழந்தைகளோட, கோதூளியோட, அக்னி சம்ரட்சணை, கோ சம்ரட்சணை, வேத சம்ரட்சணை நடக்கிற இடத்துல வானபஸ்த ஆஸ்தமத்தை கடைப்பிடிக்கணும் அப்படின்னு வேண்டிகிட்டு இருக்கோம். அவன் அருளாலே அவன் தாழ் வணங்கி பெரியவா இதுக்கெல்லாம் அனுகிரகம் பண்ணணும்னு இது மாதிரி பெரியவாளை நினச்சிக்கிறதுக்கு இன்றைக்கி வாய்ப்பு கொடுத்த மாமிக்கு நமஸ்காரம் சொல்லிட்டு பெரியவாக்கு நமஸ்காரம் பண்ணி பெரியவா சரணம்.